அதாவது தமிழ்நாடே இன்னைக்கு இந்த மாதிரி தான் இருக்கு. தமிழ்நாடு முழுக்க மக்கள் இப்படித்தான் திமுகவுக்கு எதிர்ப்பு காமிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திருப்பூர் பிரச்சாரத்துக்கு வந்திருக்காரு. இந்த 5 ஆண்டு காலம் இவங்க சொன்ன கோரிக்கை என்ன செஞ்சிருக்காங்க? இன்னைக்கு வந்திருக்காங்க. மக்களுக்கு தேவையானது எதுவுமே செய்யல. இது தொடர்ந்து இந்த 4, 5 ஆண்டுகளாக ஆட்சி பொறுப்பேற்றதுல இருந்து குப்பை பிரச்சனைகள், மற்ற விவசாயிகள் பிரச்சனைகள் எல்லாம் தொடர்ந்து இங்க நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இந்த மாநகராட்சி நிர்வாகமோ இல்ல தமிழக அரசாங்கமோ இதை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை. பல போராட்டங்கள் எதிர்க்கட்சி என்ற முறையில நாங்களும் பல போராட்டங்கள் நடத்தி இருக்கிறோம். அதே மாதிரி பொதுமக்களே எல்லா இடங்களிலும் இந்த குப்பை பிரச்சனைக்கு நிறைய போராட்டத்தை நடத்திட்டாங்க. அவங்களை எல்லாம் இந்த அரசாங்கம் அரெஸ்ட் பண்ணி மண்டபத்துல அடைச்சு கொடுமைப்படுத்தி தான் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த குப்பை பிரச்சனைக்கு மக்களோடு நின்று நாங்க எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் என்ற வகையில நாங்கள் எல்லாம் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டதற்கு எங்க மேலேயே 4-5 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இன்னைக்கு போலீஸ். இதுதான் நிலைமை. இந்த ஆட்சியில நியாயத்துக்கு போராடினா நியாயம் கிடைக்கிறது இல்லை. அதுக்கு மாறா யார் போராடுறாங்களோ அவங்க மேல அரசு நடவடிக்கை தான் எடுக்குதோ வழியோ அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்குண்டான எந்த வழிவகையும் செய்யல. இதுதான் நிலை. அதனாலதான் அவங்க தாக்கு பிடிக்க முடியாம இன்னைக்கு முதலமைச்சரே நேரா இந்த ஊருக்கு வரும்போது அவருக்கு கருப்பு கொடி காட்டுறாங்க. இதுல ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா அவங்க எதுவுமே செய்யலைன்னா அவங்க கேட்கத்தானே செய்வாங்க. ஒரு முதலமைச்சர் இந்த பிரச்சனையை அவர் நாலேஜுக்கு போயும் கூட அதுக்கு எந்த நடவடிக்கையுமே எடுக்கல, அதுக்கு எந்த அறிவிப்பும் வெளியிடல. அந்த அளவுக்கு திருப்பூர் மாநகராட்சி பாதிச்சிருக்குது. அதனால மக்கள் எல்லாம் இன்னைக்கு வெகுண்டெழுந்து அவங்களாகவே கருப்பு கொடி காட்டுறாங்க. இந்த மாதிரி உண்மையான நிலை. இதை அவங்க தெரிஞ்சுக்கணும். உண்மையான மக்கள் எதிர்ப்பு எப்படி இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தோல்வி பயம் வந்துருச்சு. அதனாலதான் அவங்க இந்த மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. வேற ஒண்ணும் இல்லை. அதாவது அவங்க என்னைக்கு தான் நிதி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டிற்கு மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் பல முறை பல திட்டங்களை இன்னைக்கு அவங்க அடிக்கல் நாட்டிட்டு போயிருக்காங்க. பல திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கி இருக்காங்க. பல்லாயிரக்கணக்கான கோடி கோயம்புத்தூர் வந்தாலும் சரி, மதுரை வந்தாலும் சரி, கன்னியாகுமரி வந்தாலும் சரி, பல்லாயிரக்கணக்கான கோடிகளிலே கடந்த காலத்துல அவங்க திட்டத்தை அறிவித்து அடிக்கல் நாட்டி அதுக்கு உண்டான நிதிகளை எல்லாம் ஒதுக்கி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி இருக்கின்றார்கள். அவர்கள் அரசியல் ரீதி காழ்ப்புணர்ச்சியால் இந்த மாதிரி அவங்க போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மக்களை ஏமாத்துறது தான் திமுகவினுடைய வேலை. நம்ம மக்களை நம்ப வைக்கணும். ஆனா இன்னைக்கு மக்கள் தெளிவாயிட்டாங்க. திமுக நம்ம ஏமாத்துறாங்க, அந்த திமுகவுக்கு நாம வாக்களிக்க கூடாது. அதிமுக தான் சொன்னதை செய்யக்கூடிய ஒரு கட்சி. ஆகவே அதிமுகவுக்கு வாக்களித்து நம்ம ஆட்சியில் அமர வைக்க வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார். அவங்களே ஓப்பனா சொல்லிட்டாங்கல்ல. அதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனையா தமிழ்நாட்டில் அதான் இருக்கு. சட்ட ஒழுங்கு என்பதே கிடையாது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதுக்கு காரணம் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகம். அந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்தக்கூடிய காவல்துறை யாருகிட்ட இருக்கு? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கையில் இருக்கு. அப்ப அந்த முதலமைச்சர் என்ன பண்ணணும்? அந்த காவல்துறையை வைத்து அந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை சுத்தமாக குறைக்க வேண்டும். அதே செய்யல. அதுக்கு பல போராட்டம் எதிர்கட்சியா நாங்க போராடி இருக்கிறோம். மக்களும் போராடிட்டு இருக்காங்க. ஆனா இந்த அரசு என்ன செஞ்சது இன்னைக்கு வரைக்கும்? போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகமாயிட்டே போகுது. இதனால என்ன ஆகுது? பாலியல் வன்கொடுமை. சிறிய குழந்தையிலிருந்து 2 வயசு குழந்தையிலிருந்து 70 வயசு முதியோர் வரைக்கும் பாலியல் வன்கொடுமையில இன்னைக்கு பாதிக்கப்பட்டு எத்தனை போக்சோ சட்டத்துல எத்தனை பேர் கைதாகியிருக்காங்க இந்த ஆட்சியில் மட்டும் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதெல்லாம் யார் ஆட்சியில் நடந்திருக்கு? இதே கடந்த கால அதிமுக ஆட்சியில போக்சோ சட்டத்துல இத்தனை பேர்த்த நம்ம சட்டத்துல கைது பண்ணியிருக்கிறோமா? கிடையாது. திமுக ஆட்சியில பண்றோம்னா இந்த போதைப் பொருள் அதிகமா, இந்த பாலியல் தொல்லை அதிகமா நடக்கிறதுனாலதான் அதில் நம்ம கைது பண்றோம். இதே அவங்களுக்கு சாட்சியா இருக்குது. அவங்க அதை தவிர என்னன்னா அதுதான் மெயின். மக்கள் பாதுகாப்பே இல்லைன்னா அதுல என்ன இருக்கு? அதுக்கு மேல என்ன மெயின் இருக்கு? மக்கள் பாதுகாப்பா இருந்தா தான் நம்ம எதையுமே செய்ய முடியும். மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை, அது இருக்குது, வேற எல்லாம் என்ன இல்லை அப்படின்னு கேட்டா இது என்ன பதில்? அந்த அளவுக்கு அவங்க போன மாசம் வரைக்கும் இப்படி பேசுவாங்க, இந்த மாசத்துல இருந்து இப்படி பேசுவாங்க. அப்படி ஒரு கட்சி அது, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது.